வல்லரசு நாட்டு அதிபரிடம் அடங்க மறுத்த ஜெலன்ஸ்கி. உக்ரைன் ரஷ்யா போரில் சமாதான உடன்படிக்கை பேச்சுவார்த்தை தோல்வி. உங்க நாடு வெற்றி பெற வாய்ப்பே இல்ல, எங்க உதவியால தான் நீங்க இருக்கிறீங்க என உரக்க கூறிய ட்ரம்ப். உங்களால தான் நாங்க போரையே சந்திக்கிறோம் அடித்து பேசிய ஜெலன்ஸ்கி கோபத்தோடு வெளியேறியதால் பரபரப்பு. ட்ரம்ப் ரியாக்ஷன். ஜெலன்ஸ்கி எதிர்வினை எந்த இடத்திற்கு இட்டு செல்லும்? மூன்றாம் உலக போருக்கு வித்திடுகிறதா? உற்று நோக்கும் உலக நாடுகள். வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்திப்பு கருத்து மோதலுடன் முடிவடைந்திருக்கிறது. பேச்சுவார்த்தையின் போது வாக்குவாதம் ஏற்பட்டு ஜெலன்ஸ்கி வெளியேறிய நிலையில் உக்ரைனிற்கு ஐரோப்பிய நாடுகள் கரம் கொடுப்பதாக ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையின் போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா செய்த உதவிக்கு நீங்கள் நன்றியாக இல்லை என அமெரிக்க அதிபர் காட்டமாக தெரிவிக்க, ஜெலன்ஸ்கி சமாதானத்திற்கு தயாராக இல்லை என்றும் ஓவல் அலுவலகத்திற்கே வந்து அமெரிக்கா அவமதித்திருக்கிறது என குற்றஞ்சாட்டினார். அங்கு பேசிய ஜெலன்ஸ்கி, ரஷ்யா 2014ஆம் ஆண்டு உக்ரைனை ஆக்கிரமித்தது. அப்போது யாரும் தடுக்கவில்லை. 2022ஆம் ஆண்டு வரை ஒபாமா, அடுத்ததாக பைடன் ஆட்சியின் போதும் இதே நிலைதான் என பேசிக் கொண்டிருந்த போதே குறுக்கிட்ட ட்ரம்ப், உக்ரைன் மிக மோசமான நிலையில் உள்ளது, நீங்கள் பேசியது போதும், நாங்கள் சொல்வதை நீ கேள் என்பது போல் அதிகார தொனியில் குறுக்கிட்டார். அப்போதும் எதிர்த்து பேசிய ஜெலன்ஸ்கி, இதற்கெல்லாம் காரணமே நீங்கள்தான், போரை அனுமதித்ததே நீங்கள்தான் என பகிரங்கமாக பேச அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. போது பேசிய ட்ரம்ப், உங்களுக்கு $350 கோடியை முன்னாள் முட்டாள் பிரதமர் கொடுத்திருக்கிறார் என்றும் பேசியதால் ஜெலன்ஸ்கி சற்று அதிர்ச்சியுடன் காணப்பட்டார். இப்படியாக வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் ஜெலன்ஸ்கி கடந்து சென்றார். இந்த விவகாரம் உலக அளவில் அரசியல் எதிர்வினைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் ஜெலன்ஸ்கி தனியாள் இல்லை என பகிரங்கமாக சமூக வலைதளத்தில் கூட்டாக அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறார்கள்.